ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சீமா டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேர்ள்ஸ் பெட்டிகோட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம கட் பண்ணதில் மிச்ச துணி இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம பெட்டிகோட்டில் பேக் சைடு கிளாத்தில் 2.5 இன்ச் கட் பண்ணோம்ல, அந்த மாதிரி இந்த கிளாத்தையும் டபுளாக ஃபோல்டு பண்ணி 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த கிளாத்தை 1/4 இன்ச் மார்க் பண்ணி ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி 3 ஓரத்தையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேக் சைடு கிளாத்தை எடுத்துக்கோங்க. அதை ரைட் சைடாக வச்சுக்கோங்க. சதுரமாக கட் பண்ண இந்த கிளாத்தை ராங் சைடாக திருப்பி அது மேலேயே வச்சுக்கோங்க. இந்த மேலே இருக்கிற கிளாத்தில் 1/4 இன்ச் மார்க் பண்ணி நான் வரைகிற மாதிரி வி ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. கீழே இருக்கிற துணி மேலே இருக்கிற துணியை ஒன்றா வச்சு அந்த மார்க் பண்ண வி ஷேப் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை இப்படி கட் பண்ணிக்கோங்க. தையலை கட் பண்ணாமல் கட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்தை நான் திருப்புற மாதிரி பின்பக்கமாக திருப்பிக்கோங்க. இதில் 1/4 இன்ச் மார்க் பண்ணி நான் வரைகிற மாதிரி பா ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. அது மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரைட் சைடு ரெண்டும் உள்ளே இருக்கணும், ராங் சைடு வெளியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். 2 கிளாத்தையும் ஓரம் எல்லாம் சேமாக வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு அளவு மார்க் பண்ணி கோடு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 ஷோல்டரையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக் பக்கம் அடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக் பக்கம் ஸ்டிச் பண்ண 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம்ல, அதை அரை இன்ச்சை 1/4 இன்ச்சாக டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ராங் சைடாக குறித்து கோடு போட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் நெக் பக்கம் அழகாக வரும். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம். 1/2 இன்ச்சை 1/4 இன்ச்சாக டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
2 பக்கமும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேல் பகுதி தச்சு முடிச்சாச்சு. இப்போது கீழ்ப்பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம 2 கிளாத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு கிளாத்தை எடுத்துக்கலாம். ரைட் சைடு கிளாத்தை வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு அளவு குறித்து கோடு போட்டுக்கோங்க. இப்போது மேலே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச் வர ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்டில் இருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச் பாயிண்டில் 1/4 இன்ச்சாக மார்க் பண்ணி சுருக்கம் வச்சுக்கோங்க. இதை தச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கிளாத்தையும் சுருக்க வச்சு தச்சுக்கோங்க. இதை தச்சு முடிச்சுட்டு மேல் கிளாத்தையும் கீழ் கிளாத்தையும் இடுப்பு பக்கம் ஒன்றா வச்சு பாருங்கள். ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல 2 பக்க ஓரமும் கரெக்டாக இருக்கணும். இப்போது மேல் கிளாத்தும் கீழ் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 கிளாத்லேயும் ரைட் சைடு ஒன்றா இருக்கணும். ராங் சைடு வெளியே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் 1/2 இன்ச்சு அளவு குறித்து கோடு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு மேல் பக்க கிளாத்தையும் கீழ்ப்பக்க கிளாத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 கிளாத்தையும் ஓரத்தை ஒன்றா வச்சு 1/2 இன்ச் அளவு குறித்து கோடு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே 2 ஓரமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போது கீழே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே 1 இன்ச் தையலுக்காக விட்டுருந்தோம்ல, அந்த 1 இன்ச்சை 1/2 இன்ச்சாக டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. முதல்ல ஓரம்தான் ஸ்டிச் பண்ணணும், அப்புறம்தான் கீழே ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா முன்ன பின்ன வரும். அதனால தான் நான் இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகும்போது பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டிட்டு போயிடுங்க.